நிச்சயம் கேட்டு பெற முடியும். இந்த இளைஞர்களை பொறுத்தளவு அலங்காநல்லூர் பகுதியில் சேர்ந்தவர்களை மட்டுமல்ல, பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிக அளவில் இருக்கின்றார்கள். தற்பொழுது இளைஞர்கள் கூட்டம் மேலும் நாம் பார்க்கலாம். ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த பகுதியை நோக்கி வர தொடங்கி இருக்கின்றனர். அவர்களை கட்டுப்படுத்தும் முயற்சியிலே காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தாலும் கூட அந்த தடைகளை தகர்த்தெறிந்து அவர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது நாம் அவர்களிடம் பேசுவதற்கான வாய்ப்பு என்பது மிக குறைவு. ஏனென்றால் அவர்கள் ஆக்ரோஷத்திலே மிகவும் தங்களுடைய கண்டன குரல்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் நாம் அவர்களிடம் எளிதில் பேச முடியும். தற்பொழுது அவர்கள் அந்த போராட்டத்தில் தான் தங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். நாம் பார்க்கலாம், அங்கே வரும் காவல்துறையினருடைய கட்டுப்பாடுகளை மீறி தடைகளை தகர்த்தெறிந்து வாடிவாசல் அருகே இந்த இளைஞர்கள் பட்டாளம் வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாக பார்க்க முடியும். அந்த வந்திருக்கக்கூடிய இளைஞருடைய வருகையால் மேலும் தீவிரமடைகிறது இந்த போராட்ட களம். நிச்சயமாக காவல்துறை கட்டுப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஆகவே விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஆகவே தொடர்ந்து வந்து இங்கே இலங்கை சில இங்கே அறைகளிலும் பலரை அடைத்து வைத்திருப்பதாக இந்த பகுதியைச் சேர்ந்த பலரும் தங்களிடம் தெரிவித்து வைத்திருக்கின்றனர். தொடர்ந்து இங்குள்ள இளைஞர்களை கட்டுப்படுத்தும் முனைப்பிலே காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் தற்பொழுது கண்டு வருகிறோம். அமைப்புகளை கடந்து சேர்ந்த கூட்டம் என்பதால் தான் அதிக அளவில் இருக்கிறது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட இளைஞர்களுடைய இந்த எழுச்சி கூட்டம் தான் இது. இப்போ தற்பொழுது நாம் பார்க்கலாம், அந்த ராஜசேகரன் இந்த இடத்தில் இருக்கிறார், அதே போல் PR பாண்டியன் இருக்கிறார். இவர்களையெல்லாம் கடந்து இளைஞர்கள் தான் அதிக அளவில் காட்சி வருகின்றனர். அமைதி பேரணியானது ஊரினுடைய கடைசி புறத்தில் இருந்து அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் இந்த கிராம பகுதிகளில் சேர்ந்தவர்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிப்பதற்காக அங்கிருந்து புறப்பட்டு இந்த வாடிவாசல் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைதி பேரணியானது ஒருபுறம் இருந்தாலும் கூட இங்கே நடைபெறக்கூடியது இளைஞர்களுடைய எழுச்சி போராட்டம். நாம் தற்போது காணலாம், இந்த ராஜசேகரன் வந்திருக்கும் போது அவர் இங்கே வந்து ஜல்லிக்கட்டை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி இளைஞர்கள் கண்டன கோஷங்களை ஒரு ஆக்ரோஷமான வடிவிலே வெளிப்படுத்துவதை காண முடிகிறது. மேலும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் காவல்துறையினர் கடுமையாக சாடுகின்றனர், பலரையும் அடைத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் கூட இங்கு வந்த போராட்ட களத்திலே பங்கு பெறுவதற்கு இளைஞர்கள் கூட்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் இந்த பகுதியில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. என்றால் காலையிலிருந்து குறிப்பிட்ட நபர்கள் தான் இருந்தார்கள். நாம் நேற்று முன்தினம் கூட கண்டிருப்போம், அவனியாபுரத்தில் இதேபோல் தான் 40 தொடங்கி 4000 பேர் வரை நடந்த அந்த கூட்டத்தில் இறுதியாக போலீசார் அனைவரையும் விரட்டி அடிக்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டனர். அதேபோல் தான் இங்கு குறைந்த அளவிலே இளைஞர்கள் அந்த போராட்டத்தை தொடங்கினாலும் கூட தற்பொழுது அதிக அளவிலான நாம் மீண்டும் ஒரு காட்சியை காணலாம். மீண்டும் ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த வாடிவாசல் பகுதி நோக்கி வந்து கொண்டிருப்பதை நாம் காண முடியும். கொஞ்சமல்ல நஞ்சமல்ல, குறைந்தபட்சம் 10,000க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது இந்த போராட்ட களத்தில் ஈடுபட்டனர். இங்கு வந்தவர்கள் எல்லோருமே 4 முறம் காவல்துறையினருடைய தடுப்புகளை கடந்துதான் வந்திருக்கின்றனர். இருப்பினும் அவர்களை சமாளிக்க முனைப்பில் காவல்துறையினர் தங்களை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அங்கு ஒரு அசாதாரண சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. நாம் பார்க்கலாம், இப்பொழுது அனைவரும் அமர்ந்து தங்களுடைய போராட்டத்தை வெளிப்படுத்த துவங்கி இருக்கின்றனர். நாம் நடத்தக்கூடிய போராட்டம் என்பது அறவழி போராட்டம் தான். ஆகவே அனைவரும் அமைதி காத்து அமர்ந்து இந்த போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று இளைஞர்கள் அவருக்குள்ளே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அமர்ந்து உட்கார்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் நேரடி காட்சிகளை தான் நாம் காண முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நேரம் ஆக ஆக எண்ணிக்கை அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது, போராட்டத்திற்கு வலுப்பெற்றுக் கொண்டேதான் இருக்கின்றது. இதன் காரணமாக மேலும் காவல்துறையினர் கூடுதலாக இந்த பகுதியில் குவிக்கப்படலாம் என்றும் நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது நாம் பார்க்கலாம், அங்கு இளைஞர்கள் அமர சொல்லி அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர். அப்படியே உட்காருங்க அண்ணே, உட்காருங்க அண்ணே, உட்காருங்க அப்படியே உட்காருங்க.
வரல. தெரியுமா? என்ன மேடம்? சிரமம் தான் ஒன்றுமே பண்ண முடியாது. கூட்டம் ஓவர். மேடம் ரொம்ப சிரமம் மேடம். கூட்டம் ஓவர் மேடம். ஒன்றுமே திரும்ப முடியாது.
வேணாமண்ணே ஃபுல்லா எடுக்க சொன்னாங்க. நல்ல கிரௌண்டு ஃப்ரேம் அப்படிதான் இருக்கும். ஆடியோ வேணுமா? அவரை பேசுற ஆடியோ வேணுமா? ஸ்பீக்கர்கிட்ட போங்க. அங்கே போயிட்டு திருப்பி வர முடியாது. ஸ்பீக்கர்கிட்ட போனால் மைக் வச்சு ஆடியோ கிட்ட போயிருக்கேன். அதெல்லாம் ரைட்டு வேணா விடுங்க. அவர் இப்போ பேரணி வரும்போது மாரிசாமி சொல்லி வரும்போது லைவ் போடுங்க சொல்லி ஃப்ரேம் விட்டோம்னா போச்சு.